ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக திருமணம் நல் வாழ்த்துக்கள். திருமண நல்ல வாழ்த்துக்கள். அருமையாக நல்ல ஒரு தலைப்பு, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நல்ல அருமையான கத்தோடிப்பிலே நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம் மிகவும் முக்கியமானது என்பதை குறித்து பிதாவாகிய தேவன் பைபிளில் நமக்கு அழகாக எழுதி வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வருடமாக சில குடும்பங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் ஒரு வருடம், 2 வருடம், 10 வருடங்கள், 15 வருடங்கள், விசேஷமாக சில்வர் ஜூப்ளி என்றதென 25 வருடங்கள், 75 வருடங்கள், 50 வருடங்கள், த கோல்டன் ஜூப்ளி. நல்ல அருமையான ஆனிவர்சரி நடத்துகிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற வெட்டிங் ஆனிவர்சரி நடத்துகிற உங்களை யாவருக்கும் காண்கிற அந்த நாளை உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடனே என்ற வார்த்தைகளை நிச்சயமாகவே நமக்கு ஒவ்வொரு நாளும் தொனித்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடனே என்று. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இருதயங்கள் இணைந்து உயிரிலே கலந்து உலகத்திற்கு சாட்சியாகவும் உத்தமர்களாக வாழ்ந்து உன்னதமான தேவனுக்கு உகந்த ஜெபமும் ஆராதனையும் செய்யும் சேவையில் இன்னும் அதிகமாக வளர்ந்து வாழ்க்கை தந்த தேவனுக்கு சேவை செய்யுங்கள். எல்லார வாழ்க்கையில் கர்த்தர் துணை செய்தார். இன்னும் உங்கள் வாழ்க்கை வளமாகி வளர்ந்து ஓங்கி செழிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, மீண்டும் கூட இனிய திருமண நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகையினாலே திருமணம் நல்வாழ்த்துக்கள். அநேக ஜெப கூட்டங்களை வைத்து நடத்துவார்கள். அந்த நாட்களில் அவர்களை வாழ்த்துவார்கள். சபையார் வாழ்த்துவார்கள், சொந்த பந்தம் வாழ்த்துவார்கள், பெற்றோர்கள் வாழ்த்துவார்கள், நண்பர்கள் வாழ்த்துவார்கள், உலகமே வாழ்த்தும். இன்றைக்கு ஒவ்வொரு மீடியாவிலும் ஒவ்வொரு பகுதிகளில் இன்று அறிமுகமாவதார்கள் கூட சந்தோஷமாக வாழ்த்துகிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட விசேஷமாக மிக முக்கியமானது குடும்பம். குடும்பத்தில் மிக முக்கியமானது மனைவி. மனைவினுடைய பங்கு மிக முக்கியமானது. உலகத்தார் சொல்லப்பட்ட வண்ணமாக கவிஞன் ஒரு வார்த்தை சொன்னார், மின்சாரமும் சம்சாரமும் இல்லாவிட்டால் குடும்பம் ஏறாது என்று சொல்லி. குடும்பம் என்றால் மின்சாரம் இருக்க வேண்டும், சம்சாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை மின்சாரம் இல்லாவிட்டாலும் சம்சாரம் இருக்க வேண்டும். அதுதான் குடும்பம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமாகி நம்முடைய வாழ்வில் குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீ தான் கைகளால் இடித்து போடுகிறாள் சொல்லப்படுகிறது. அதோடு கூட ஆண்டவராகி தேவன் அற்புதமாக ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர். அந்த கட்டுகிற ஆண்டவரோடு கூட இணைந்து வீட்டை கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அற்புதமான ஒரு குடும்பம். எபேசியர் புஸ்தகம் எப்படி கட்ட வேண்டும் அந்த வீட்டை என்பது குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த குடும்பத்தை கட்டுகிற கணவன் மனைவியினுடைய கடமைகள். அன்பினால கட்ட வேண்டும், தெய்வீக அன்பினால கட்ட வேண்டும். தெய்வீக அன்பினால ஒருவருக்கு விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு நேசிக்கணும், ஒருவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். இருவருமாக இணைந்து தேவ பக்தி உள்ளவர்களாக தெய்வ பயத்தோடு கூடி வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற எல்லார வாழ்வு. இந்த வருஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லார வாழ்வில் மேடு பள்ளங்களை கடந்து கசப்புகள், கொடுமையான நேரங்கள், வியாதி, வறுமை, தரித்திரம், போராட்டம், சஞ்சலங்கள், சலசலப்புகள், முறுமுறுப்புகள், பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், எவ்வளோ தரித்திரங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ மேடு பள்ளங்கள் எல்லார வாழ்வில்
ஆண்டவர் இத்தனை வருடங்களாக உங்களை நடித்து வந்தார் என்றால் அவருக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை செலுத்த வேண்டும். என்னுடைய வாழ்வில் கூட 36 வருடங்களாக எங்களுடைய எல்லார வாழ்வில எந்த சலசலப்பும் பிரிவினைகள் இல்லாமல் நம்முடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லார வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். குடும்பமாக பிள்ளைகளோடு கூட அற்புதமாக குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சில நாடுகள், சில வீடுகள், சில இடங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் திருமணங்கள் 1 வருடத்துல, 2 மாதத்துல, 2 நாட்களில, 5 வருடங்களில, அந்த 10 வருடங்களில எத்தனையோ குடும்பங்கள் இணையாமல் பிரிந்திருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடாமல் தவிக்கிற குடும்பங்களையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் இம்பார்ட்டன்ட் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனவன் வேசித்தனம் உங்களுக்குள்ள வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தான் சொந்த மனைவியோடும் அவளவள் தான் சொந்த புருஷனோடு கூட இருக்க கடவார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது குறித்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பரிசுத்தமுள்ள குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் குடும்பம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரலோகத்து தீட்டுள்ளது பிரவேசிக்காது, அங்கேயும் பரிசுத்தம் உள்ளதா என்று சொல்லப்படுகிறது வேதம். அதே வண்ணமாக மலாக்கி புஸ்தகம், மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் ஒருவன் அல்லவா படித்தான், ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படித்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காக தேவன் ஒருவனை படித்தார், ஆதாமை படித்தார். ஆதாமுக்கு ஏவலை கொடுத்தால் இருவரும் ஒன்றாக இணைத்து நல்ல ஒரு குடும்பம், முதல் கட்டின குடும்பம். எத்தனையோ வருடங்களாக அவர்கள் 930 வருஷம் ஆதாம் ஆனிவர்சரி கொண்டாடினார். ஒவ்வொரு வருஷமாக எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்து, எத்தனையோ பேர பிள்ளைகள், எத்தனை தலைமுறையாக வாழ்ந்த ஒரு குடும்பம். 969 வருஷங்களாக மெத்துசலா குடும்பங்கள் ஆனிவர்சரி கொண்டாடி வாழ்ந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உள்ள குடும்பமாக, சேஷமா தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காக மல்கியா புஸ்தகம் 2:15 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஏற்ற துணையாக ஆண்டவர் கொடுத்தார். ஏற்ற துணை, இருவருமாக ஏற்ற துணை, கணவனும் மனைவியுமாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர்கள் ஏற்ற ஆண்டவருக்காக அவர்கள் ஏற்ற துணையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அந்த முதல் வீட்டை கட்டினார். முதல் கல்யாணத்தை நடத்தினார். முதல் திருமணத்தை நடத்தினார் பிதாவாகிய தேவன். ஆகேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதில் கட்டுவர்களும் பிரயாசம் விருதா என்று சொல்லி. கர்த்தரே வீட்டை கட்டினவர், ஒவ்வொரு வீட்டை வேதாகமத்தில் கட்டினவர். இன்றைக்கும் அந்த வேதத்தை ஏந்த நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களை கட்டி காக்கிற பிதாவாகி தேவன் அவரா இருக்கிறார். மனைவி விசேஷமாக ஒரு ஆறுதல் கணவனுக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் வசனம் 67ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல அருமையாக ஈசாக்கு தன்னுடைய தாய் சாரால் மரித்த பிற்பாடு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எலியாசார் மூலமாக பெண் பார்க்க கடந்து போனார். அருமையாக ஆண்டவர் நேர்வழி நடத்தி ரெபேக்காலை கர்த்தர் கொண்டு வந்தார். ரெபேக்காலை தன்னுடைய தாயின் கூடாரத்தில் கொண்டு போய் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான். ஆறுதல் அடைந்தான். அவன் தாய்க்கா கொண்டு இருக்கிற துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு ஆறுதல், எப்பக்கத்திலும் ஆறுதல். அதே வனமாக கணவனும் மனைவிக்கு ஆறுதல். ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து, ஒருவருக்கொரு நேசித்து, ஒருவர் அன்பினால தாங்கி, ஒருவர் நேசித்து, ஒருவருக்கு ஒருவர் அருமையாக ஏற்ற துணையாக ஆண்டவர் உருவாக்கினவர். அவர்கள் பேச்சிலும் வார்த்தையிலும் தங்களுடைய சரீர இணைப்பிலும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக மனைவியும் கணவனும் இறைந்து இருக்கிறார்கள் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல வாசிக்கிறோம், கடைசியாக அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஈசாக்கு தான் மனைவியாக ரெபெக்காலோடு கூட அவன் விளையாடி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு விசேஷமாக அநேகர் இந்த மீடியா மூலமாக வந்த பிற்பாடு கணவன் ஒரு பக்கம் விளையாட்டு, மனைவி ஒரு பக்கம் விளையாட்டு வினையாகும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக அவர்கள் குடும்பங்கள் பிரிந்து காதல்கள் உண்டாகி அவர்கள் வாழ்க்கையை ஒரு கதையை போல மீடியாவில் வருகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் விளையாட வேண்டியது ஒரு இடம் உண்டு,
விளையாட வேண்டியது ஒரு நபர் உண்டு, உன் கணவன், உன் மனைவி என்பது குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் பார்க்கிறோம். ஈசாக்கும் ரெபேக்காவும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக சந்ததிகளை பெற்றெடுத்து ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் ஆண்டவருக்காகவே வாழ்ந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மனைவியானவள் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறாளாம். எனக்கு அருமையானவர்களே, மனைவினுடைய கீழ்ப்படிதல், மனைவினுடைய நேசித்தல், மனைவினுடைய அன்பின் உபசரிப்பு, இவைகள் எல்லாம் தன் கணவனுக்கு ஒரு கிரீடமாக தலையில நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சு ஆடுறேன்னுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நேசிப்பு, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய உபசரிப்பு, அவங்களுடைய பராமரிப்பு யாருக்குமே யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு மனைவி தான். ஆகவே மனைவி கிரீடம். கிரீடம் எங்க இருக்கும்? தலையில் இருக்கும். அந்த கிரீடம் யாருக்கு தரிப்பாங்க? அழகு, உலக அழகிக்கு தரிப்பாங்க. பெரிய பெரிய சாதனை படித்தவர்களுக்கு தரிப்பாங்க, ராஜாக்களுக்கு தரிப்பாங்க, ராணிகளுக்கு தரிப்பாங்க. அதே ஒரு மனைவி அந்த குணாதிசயம், அந்த ராஜா போல பரிபாலும், அந்த உலக அழகை போல உன் வார்த்தையில, உன் குணாதிசயங்களில், உன் அழகுல, உன்னுடைய பேச்சில, உன் நடக்கையில, உன் அழகுல விட்டால கரையில இருந்தாலும் பரவாயில்ல, உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த அழகு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உலக அழகை விட மாற்றி வைக்கும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீ ஒரு கணவனுக்கு ஒரு கிரீடம், அந்த கிரீடம் தலையில வைத்து இருப்பார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, மனைவியை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறியாடான்னு. அது மனைவியை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறதில்ல. உன்னுடைய கணவன் எப்படி உங்களை நேசித்தாரோ அவனமாக இன்றைக்கு அந்த கணவனை அந்த மனைவி நேசிக்கிறாங்க என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனைவி கண்டடிகிறவன் நன்மையானதை கண்டடிகிறான், கர்த்தரிடத்திலும் தயவை பெற்றுக்கொள்ளான்னு சொல்லப்படுகிறது. மனைவி ஒரு நன்மை. இன்னைக்கு நன்மை வந்ததுன்னு நினைத்து சில பேர் தீமையை கண்டடிக்கிறான். மனைவி வந்த வீட்டுக்கு பாருங்க தீமை, கணவனுக்கு தீமை, தன்னுடைய மாமனாருக்கு தீமை, மாமியாருக்கு தீமை, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தீமை செய்கிற ஒரு மனைவியாக மாறிவிடுவார். நன்மை வந்துதான். நன்மை கூடி வாழ்ந்தா கோடி நன்மைகள் என்று சொல்லுவாங்க. ஆனால் சில நன்மைகள் வந்த உடனே, சில நன்மை அதாவது மனைவி வந்த உடனே கணவனை கையில் போட்டுக்குன்னு அல்லது மடியில் போட்டுக்குன்னு முந்தானி முடி கட்டிக்கிட்டு கணவனோடு கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டாண்ட சேர மாட்டாங்க, வீட்டு உள்ள வரமாட்டாங்க. எந்த காரியமானாலும், கல்யாணம் ஆனாலும், கர்மாந்தரமானாலும், என்ன நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்தாலும் அப்பா அம்மா வரமாட்டாங்க, அண்ணன் தம்பிகள் வரமாட்டாங்க, இவைகள் அக்கா தங்கச்சிகள் வரமாட்டாங்க. அந்த வீட்டு ஓரமாக யாருமே சொந்த பந்தம் வரமாட்டாங்க. காரணம் என்னவென்றால் தன்னுடைய மனைவி நன்மையானவள் அல்ல, தீமையானவள். சிலரை மனைவி கண்டடிவான், அது தீமையாக கண்டடிவான், தீமையாக மாறிவிடும். தீமையாகவே தங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வார்கள். வருமானத்துக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக, கணவனுடைய வருமானம், கணவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி தீமையாக மாறிவிடுவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அற்புதமான ஒரு வார்த்தை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மனைவி கண்டடிகிறவன் நன்மையானதை கண்டடிகிறான், கர்த்தருடைய இடத்திலும் நன்மை பெற்றுக் கொள்கிறான், கிருபை பெற்றுக் கொள்கிறான், தயவை பெற்றுக் கொள்கிறான். நீங்க நன்மையா இருக்கிறீங்களா? மனைவிகள் யோசிப்பீங்க, நீங்க நன்மையா தீமையா? நம்ம நன்மையா இருக்கிறோமா தீமையா இருக்கிறோமா? நாம பிறந்த வீடை விட புகுந்த வீட்டில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் என்று உலகத்தான் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நன்மையானவள் மனைவியானவள் நன்மையானவள். ஆகையினாலதான் திருமணம் நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த நாட்களில் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இட் இஸ் கிஃப்ட். நிறைய பேர் கிஃப்ட் தந்தாங்களாக்கா அந்த கிஃப்டை மறக்கவே மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஷோகேஸில் வச்சு அழகு பார்ப்பாங்க, அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் கர்த்தர் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் கொடுத்த ஈவு, கிஃப்ட். இட் இஸ் வண்டர்ஃபுல் காட் கிஃப்ட் யுவர் வைஃப். நல்ல அருமையான நம்முடைய ஆண்டவர் கிஃப்டாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்டுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும், அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டும்.
அதுதான் ஒரு உலகத்தான் ஒரு வார்த்தை சொன்னான், காதல் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியை உடைக்காம பார்த்துக்கிறவன் கில்லாடி. ஆ, அந்த கண்ணாடி, அந்த கிஃப்ட், அதை உடைக்காம அதை பார்த்து கொள்ளுகிறவன் ரொம்ப அற்புதமான கில்லாடின்னு சொல்லி உலகத்தான் எப்படியோ ஒரு கவிதை பாடிவிட்டான். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்கள் வாசிக்கிறோம். அற்புதமாக குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அவளுடைய புருஷன் அவளை நம்புவான். அவன் இருதயம் அவளை நம்பும். அவள் அதிகாலை எழுந்திருக்கிறாள், இருட்டோட வேலைகளை செய்கிறாள், உற்சாகத்தோட வேலைகளை செய்கிறாள், வயலை விசாரிக்கிறாள், ஒரு வயலை வாங்குகிறாள், கப்பல்களை விசாரிக்கிறாள், வியாபாரம் செய்கிறாள், வேலைக்காரர்கள் படி அளிக்கிறாள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறாள். தன்னுடைய ரட்டணத்துல, அதாவது அந்த கிராமங்களில் அந்த நாட்களில் வேலை சில பொருட்களை யூஸ் பண்ணும். இப்பெல்லாம் கேஸ் வந்துச்சு இல்லைங்களா, அடுப்பு பற்ற வைக்கிறதும் அந்த ராட்டனும் அந்த உரல் இவைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய கை வேலை செய்கிறார் சுறுசுறுப்பாக. அப்போ ஊர் பஞ்சாயத்தில் அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருந்தா பெருமையாக இன்னாருடைய புருஷனா என்று சொல்லுகிறான். அந்த ஊர் ஜனங்கள் இன்னாருடைய பிள்ளைகளுடைய அம்மாவா என்று சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் எழும்பி அம்மா நீங்க தான் அம்மா அண்ணாக்கா அப்படின்னு சொல்ல, மனைவி எழும்பி உலகத்தில் அநேக பெண்களை பார்த்தேன், ஆனா அவர்களில் நீ விசேஷித்தவள், வித்தியாசமானவள், அழகுள்ளவள், அற்புதமானவள், அதிசயமானவள், கிஃப்ட், நன்மை, கிரீடம் எல்லாமே நீதான் என்று சொல்லி அந்த வீட்டுக்காரனும் புகழ்ச்சியா சொல்லுகிறான். எனக்கு அருமையானவில்லை, கர்த்தர் பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். எனவே உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணலட்சணங்கள் அவையிலே உங்களை ஆசீர்வாதமாக வைக்குமா. ஆகவே ஒரு முத்து கோல்டை விட, சில்வரை விட, பிளாட்டினா அதை விட உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலத்தில் ஆண்டவர் வைத்து அழக பார்க்கிறார். முத்து மனைவி பேரல்ல, மனைவி ஒரு அழகான பொருட்களுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நீதிமொழிகளில் ஒரு முத்தா இருக்கிறாங்க, குணசாலியா இருக்கிறாங்க, நம்பிக்கையுள்ளவளா இருக்கிறாங்க, வீட்டு வேலையில செய்கிறார், வயலை விசாரிக்க வாங்குகிறார், வீட்டுக்காரர்கள் சாப்பாடும் படியும் அழைக்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், பிள்ளைகள் கணவன் அவர் புகழ்ச்சியா சொல்றாங்க. வருங்காலத்தையும் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சி எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும் என்பது குறித்து ஞானம் விளங்க ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். கணவனோட ஞானம், பிள்ளைகளோட ஞானம், தேசத்துல ஞானம், ஊர்ல உலகத்துல ஞானத்தை பேசுகிற ஒரு மனைவி அற்புதமாக ஆண்டவர் எழுதி வைத்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காத இருப்பானாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களில் கணவன் மனைவியும் இருவருமாக இணைந்திருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் மனைவியானவள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4 வசனத்துல ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பம் கல்யாணம் ஆவதற்கு முன்னதாக கரைப்படக்கூடாது ஒரு பெண்ணானவள், கரைப்படாத வாழ்க்கை ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். கணவனுக்கு ஒரு கரைப்படாத வாழ்க்கையை கொடுக்கும் பொழுதுதான் அந்த கணவன் வாழ்நாள் முழுவதும் அருமையாக நேசித்து என் மனைவி எனக்கே தன்னுடைய கற்பை தந்தாள் என்று சொல்லி அவன் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் தேசத்திலும் பெருமையாகி அவனுடைய வாழ்க்கை உயர்த்தினதா இருக்கும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. எக்லிசியா பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களில் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, இருவராக இருந்தால் எதிரே கூட ஜெயிக்கலாம், முப்பர நூல் சீக்கிரத்தில் அறாது என்று சொல்லப்படுகிறது. கணவனும் மனைவியுமாக இணைந்தவர்கள் ஒன்றாக அல்ல இருவராக இணைந்திருக்கும் பொழுது ஒரு சத்துரு எதிர்க்க முடியும், அவர்களுக்கு சூடு உண்டாகும், அவர்களை பிரிக்க இயலாது, அவர்களை பிரிக்க முடியாது, முப்பரின் நூல் சீக்கிரமாக அறாது என்று சொல்லப்படுகிறது. ஆகியமே இணைக்கப்பட்டவர்களாய் ஒன்றாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவில் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு பெண்ணானவள் எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய நடக்கை, தன்னுடைய வார்த்தை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய பார்வை, தன்னுடைய உடைகள், தன்னுடைய ஆடைகள், தன்னுடைய அலங்காரங்கள் வெளிப்புறம் அல்ல உள்புறத்தில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லிவிட்டு அருமையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை,
உள்ளத்துல மறைந்திருக்கிற அலங்காரம் அமைதியிலுள்ள சாந்தமும் அமைதியிலுள்ள ஆவியும் ஆகிய அந்த அலங்காரம் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. 7ஆம் வசனத்தில் அப்படியே பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய குடும்பத்தை அலங்கரித்தார்கள். சாராள் தன் கணவனை ஆண்டவனே என்று சொல்லி அழைத்தார்கள். வார்த்தையில கூட, அவர்கள் பேச்சில கூட, சில முதியோர் பாட்டிகளை கேளுங்கள், அவங்க வீட்டுக்கார் பேருன்னா சொல்லவே மாட்டாங்க. ஒரு வேலை சொன்னா கூட அந்த மரம் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அது முருங்கன் மரம், அந்த பேர் தான் எங்க வீட்டுக்கார். அப்படியா, அந்த அந்த பேரை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு உங்க வீட்டுக்கார் பேரு நாங்க திருப்பதியில் ஒரு கோயில் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு பேர் எங்க வீட்டுக்கார் பேரு. எவ்வளவு அருமையாக அந்த தாய்களுக்கு தான் கணவன் பேரை கூட சொல்லாத வாழ்ந்த மனைவிகள் உலகத்தில் அன்று நாட்கள் வாழ்ந்து இன்றைக்கும் இருக்கிறார்கள். நமக்கு முன்மாதிரியாக இன்றைக்கு பேரிட்டு கூப்பிடுறாங்க தன்னோட கணவனை, மனைவியை பேரிட்டு கூப்பிடுறாங்க, கணவனை பேரிட்டு கூப்பிடுறாங்க, கணவனே பேரிட்டு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, டேன்னு கூட கூப்பிடுறாங்க. நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கணவனை கண் கண்ட தெய்வம் ஆண்டு சொல்லப்படுகிறது. கணவனே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனா. எனவே உங்கள் கயத்தில் தான் இருக்கு. வாழ்வதும் பெண்ணாலே, சாவதும் பெண்ணாலே, வாழ்ந்து காட்டுவதும் உயர்வதும் பெண்ணாலே, தாழ்ந்து போவதும் பெண்ணால் என்று சொல்லி கவிதைகள் நிறைய இருக்கு. ஆகவே உங்கள் வாழ்க்கை உங்க கையில் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு குடும்பம், ஒரு கணவனை கட்டுவது மனைவி, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை சேர்ப்பது மனைவி, ஒரு குடும்பத்தில் சொந்த பந்தங்களை இணைத்து நடத்துவது, ஒன்று கூடி வாழ்வது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் ஒன்றாக இணைந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள். இணைப்பது ஒரே ஒரு பெண். பெண்ணாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்வதும் பெண்ணாலே, சாவதும் பெண்ணாலே, வாழ்ந்து உயர்வதும் பெண்ணாலே, உயர்ந்து நிற்பதும் ஒரு பெண்ணாலே என்று சொல்லி அருமையாக கவிதைகள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த திருமணம் நல் வாழ்த்துக்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்க இருவரும் வாழ்ந்து பரிசுத்த பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு ஆபிரகாம் குடும்பத்தை போல, ஒரு ஈசாக்கு குடும்பத்தை போல, ஒரு யாக்கோபு குடும்பத்தை போல, ஒரு ரெபெக்காள் குடும்பத்தை போல வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் வாழ்ந்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, உங்கள் எல்லார வாழ்வில வாழ்ந்து, அநேக பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, தலைமுறையாக உங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடத்தக்கதாக, காணத்தக்கதாக, சமுதாயத்தில் ஆசீர்வாதமா சாட்சியாக, அநேக குடும்பங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, சபைக்கு சாட்சியாக, பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக, ஒரு எலிசபெத் குடும்பத்தை போல, ஒரு சகரியா குடும்பத்தை போல, எலிசபெத் குடும்பத்தை போல, அக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல, அருமையான ஸ்தேவானுடைய குடும்பத்தை போல, கர்த்தர் கட்டுவித்த அன்பின் குடும்பத்தை போல உங்கள் குடும்பங்கள் இணைக்கப்பட, கட்டப்பட, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அநேக வெட்டிங் ஆனிவர்சரி நடத்தத்தக்கதாக, திருமண நாட்களை அநேக வருடங்களாக கொண்டாடத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனிய திருமண நல்வாழ்த்துக்கு உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ புது தம்பதிகள். காட் பிளஸ் யூ திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ்.